கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தினால் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இன்னைக்கு ஒரு கேள்வியோடு நாம் இன்னைக்கு செய்தி ஆரம்பிக்கலாம். சங்கீதத்தில் எத்தனை அதிகாரம் இருக்குதுங்க? 150. புலம்பல 5. அதை சங்கீதம் பாடினது யார்? தாவீது, ஆசாபு, அந்த மாதிரி அவங்க எல்லாம் தான். அப்போ அவங்க எல்லாம் ஒரு பாடகராக இருந்தாங்க, சங்கீதக்காரராக இருக்காங்க, தேவனை துதிக்கிறவங்களாக இருந்தாங்க. அப்போ அதாவது தாவீதனுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வனாந்தரம், எதிரிகளே, போராட்டம், மரண போராட்டம், கோலியாத்தோட அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை தாவீது சந்தித்தது. அப்போ எல்லாம் தாவீது எல்லாத்துக்கும் நெருக்கத்தில் கர்த்தரை கதறி கூப்பிட்டேன்னு, நெருக்கத்தில் எல்லாம் கூப்பிடுறது, கஷ்டம் வரும்போது சோத்திரம் பண்ணுறது, ஜெபிக்கிறது, எல்லாம் பாடலாகத்தானே அவர் துதிச்சு பாடலாகத்தானே அந்த 150 சங்கீதத்திலும் தியானிக்கும் போது நமக்கு தெரியும். அதனால அவரோட வாழ்க்கையில் மேன்மையாக ராஜாவாக ஒரு ஆட்டு மந்தையை மேய்ச்சிட்டு இருந்த தாவீது ஒரு ராஜாவாக உயர்த்தப்பட்டதே நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் துதியின் சத்தத்தை நம்ம உயர்த்தணும். துதியின் சத்தத்தை உயர்த்து கேட்கணும். அதாவது எரிகோ சுற்றும்போது 13ஆம் தடவை ஆர்ப்பரிங்கன்னு சொல்லும் போது, அன்னைக்கு நாள் கடைசி நாள் 13ஆம் தடவை அப்படி 13 தடவை அவர் சுற்றுனாங்க. 7 நாள் 7 தடவை சுற்றியாச்சு. அப்புறம் 6 நாள் 6 நாள் சுற்றியாச்சு. 7ஆம் நாள் 7 தடவை சுற்றியாச்சு. 7ஆம் நாள் யோசுவா சொல்லிச்சு, எல்லாரும் ஆர்ப்பரிங்க. அப்போ சத்தத்தை உயர்த்தி அத்தனை ஜனங்களும் ஆர்ப்பரித்து ஜெபிக்கும்போது அந்த எரிகோ விழுந்தது அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். அப்புறம் அது இல்லாத அழுகிறவங்க சத்தத்தை, அதாவது புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம தேவன் துதிக்கு பயப்படுகிறவராக இருக்கிறார். இரவும் பகலும் ஓய்வில்லாமல் இதை வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் மூப்பர்களை ஜெபிச்சாங்க. அந்த ஜீவன்களும் அதெல்லாம் நான் பார்க்கும்போது ஓய்வில்லாமல் 24 மணி நேரம் அங்கே அதுதான் நடக்குது. பரிசுத்தர் 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 சொல்லிட்டு இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர் மாதிரி சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் அந்த 24 மூப்பர்களும் தன்னோட கிரீடங்களை சிங்காசனம் முன்னால் வச்சுட்டு தேவனை தொழுது கொண்டாங்க, சாஷ்டாங்க விழுந்து தொழுது கொண்டாங்க. அப்புறம் ஓசியா புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது உதடுகளின் காளை அறுப்பீங்க. எப்ரேயர் 13 அதே மாதிரி தான் சொல்லுது. உதடுகளின் கனியாக சோத்திர பலிகளை அவர் மூலமாக தேவனுக்கு செலுத்துங்கன்னு சொல்லிட்டு. அதனால் உதடுகளின் கனி நாம் அதிகமாக தேவனுக்கு செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. பவுலு சீலாவும் சிறைசாலையிலிருந்தே ஜெபிச்சாங்க. அங்கே பார்க்கும்போது அப்போ சில 16ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அவங்க சிறைசாலையில் போட்டு அங்கே கால்களை தொழு மரத்தில் மாட்டி வச்சாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கால்களை தொழு மரத்தில். அப்புறம் ராத்திரி எல்லாம் அவங்க இரவும் பகலும் தேவனை துதிச்சேன். அந்த வேதனைக்கு அவங்க புலம்பில்லை, அழுகலை, கண்ணீர் விடலை. அவங்க அந்த இதுக்கும் தேவனை துதிச்சாங்க. அந்த கஷ்ட நேரத்தில் தேவனை துதிக்கிறதுக்கு நாமளும் கற்றுக்கொள்ளணும். இவ்வளோ பெரிய அந்த சிறைசாலை அடைக்கப்பட்டு இவ்வளோ கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவங்களுக்கு இவங்களுக்கு கஷ்டம் வந்தேன்னு ஒரு நாள் அவங்க புலம்பில்லை. நமக்கும் மனுஷராக இருக்கிற நமக்கும் இந்த இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு எண்ணங்கள் உண்டாகட்டும்னு சொல்லி உங்களையும் என்னையும் அதில் கூட நடத்துவாராக ஆண்டவர். அதுக்கப்புறமாக அவங்க 2 பேரும் பயங்கரமாக துதிக்கும் போதே பூமியின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைஞ்சது, துதின்னு பூமி அசைஞ்சது, எல்லாம் திறக்கப்பட்டது. சிறைசாலையில் அஸ்திபாரங்கள் அசைஞ்சதே, பூமி அதிர்ந்தது, கதவுகளெல்லாம் திறக்கப்பட்டது. ஒடுங்கி போயிருக்கிற ஆவி நமக்கு துதியின் உடைய கொடுப்பாங்க. ஒடுங்கி போகிற ஆவி எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காங்க. துதியின் உடை, நம்ம உடையே மாற்றுவார். துதியின் வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை, அது துதியின் உடையே ஆண்டவர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி 61வது ஏசாயா புஸ்தகத்தில் 61வது அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லப்படுகிறது. அதனால நமக்கு நல்லா துதிக்கணும். எந்நேரம் நம்ம துதிக்கிறவங்களாக காணப்படணும். சாஷ்டாங்கமாக விழுந்து துதிக்கிறவங்களாக இருக்கணும். எல்லா விஷயத்துக்கும், கஷ்டத்துக்கு, நஷ்டத்துக்கு, நல்லதுக்கும், கெட்டதுக்கும், எல்லாத்துக்கும்
துதி என் வாயில் இருக்கணும் சொல்லி தாவீது சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் துதிக்க முன் வரணும். முதலாவது துதிக்க கற்றுக்கொள்ளணும். அதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க சொல்லி ஜெபிக்கணும். அந்த முறுமுறுப்பின் ஆவியை நம்மளை விட்டு எடுத்து போனோம். புலம்புறது அதை இது ஏன் இப்படி ஆயிடுச்சு, இவ்வளோ ஜெபிக்கிறேன், இவ்வளோ துதிக்கிறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஏன்னா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை நம்மளுக்கு மாற்றி கொடுங்க, புதுதாக்குங்க, எங்களை புது சிருஷ்டி ஆக்குங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரை கேட்கணும். பழையதுகளெல்லாம் ஒழியணும் அப்பா, புதிய சிருஷ்டிகளாக எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம துதிக்கிறவங்களாக, அதிகமாக துதிக்கிறவங்களாக இருக்கணும். துதிச்சதான் ஆண்டவருக்கு இன்பமாக இருக்கிறது, அவருக்கு ஏற்றதாக இருக்கிறது. துதி அவருக்கு பிரியமாக இருக்கிற காரியமாக இருக்குது. அதனால நம்ம துதிக்கணும். துதிக்க துதிக்க நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறும். நம்ம அப்பளே போன ஒரு செய்தியில் நம்ம வாசித்தோம் இல்லையா, யோசபாத் துதிக்கு ஜனங்களை நிறுத்தும்போது அவனுக்கு பிரச்சனைகளெல்லாம் முடிஞ்சு அவன் ஆசிர்வதிக்கப்பட்டது. விறகாவல் கூடுனாங்க, கொள்ள பொருளை பங்கிட்டாங்க, எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்ட சொல்லி வாசிக்கிறோம். அதே மாதிரி நம்ம துதிக்க துதிக்க நம்ம பிரச்சனைகளெல்லாம் பனி போல, சூரியனை கண்ட பனி போல பிரச்சனைகள் ஒழுகி போயிடும். மெழுகு உருகிறது போல உருகி போயிடும். அதே மாதிரி நம்ம துதிக்கும் போதே பிரச்சனைகள் ஒன்றுமில்லாத காணாது போயிடும். நம்ம தேவன் இல்லாதது இருக்கிறதை போல் அழைக்கிற தேவனாக இருக்கிற பெரிய தேவன் நம்ம தேவன். அவர் துதிக்கிறது, அவர் பாத்திரராக இருக்கிறாங்க. அதுக்கு அவர் அதுக்கு தகுதி உள்ளவராக இருக்கிறாங்க. சகலத்தை உடையவர், சகலத்தை சிருஷ்டித்தவர், அவர் துதிக்கு நல்லவராக இருக்கிறாங்க. அதனால் அவரை அதிகமாக அவருடைய நாமத்தை சொல்லி, நம்ம வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை சொல்லி, இந்த வேதத்தை கொடுத்ததுக்காக, நம்ம ஒவ்வொரு நாளும் நல்ல ஃப்ரீயாக மூச்சு விடுறதுக்காக, அதுக்காக துதிங்க. நல்ல காற்று கிடைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கொள்ள நோய் நம்மளை வாரிக்கொண்டு போகாதபடி காக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி துதிங்க. எல்லா காரியத்துக்காக, பிள்ளைகளுக்காக, ஒருத்தரோட தனித்தனியாக பேரை சொல்லி சொல்லி துதிங்க. நம்ம வீட்டார்களுக்காக நம்ம துதிக்கும் போது ஒவ்வொரு விஷயத்துக்காக, ஒரு நிமிஷத்துக்காக, வீட்டுக்காக, ஒரு வேலைக்காக, சம்பளத்துக்காக, பிள்ளைகளுக்காக, எல்லா காரியங்களுக்காக நீங்கள் துதி பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கு. என்னை கனம் பண்ணுகிறவனே நானும் கனம் பண்ணுவேன் சொல்லுங்க. அவரை துதி முகாந்திரமாக நீ கனம் பண்ணுங்க, அவர் உங்களை நிச்சயமாக கனப்படுத்துவார். ஆமீன்.